ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டருடைய எக்ஸசைஸ் சம் 8th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். From the following particulars of Simon Traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. இதில் 3 transactions தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்க, மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த சம்மில் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2500 டெபிட் பேலன்ஸ்னாலே என்னது, ஆஸ் யூஷுவல் கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லுவோம், அது ஃபேவரபிள் பேலன்ஸ். ஆனால் இதில் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ். இட் இஸ் ஓவர் டிராஃப்ட். இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஓவர் டிராஃப்ட். வி ஹாவ் டு, அப்போது எந்த புக்கோடைய பேலன்ஸ் பார்க்கணும், வி ஹாவ் டு see the சேம் புக் பேலன்ஸ். ஓகே, இப்போ பாஸ்புக்கு கொடுத்ததுனால பாஸ்புக்கோடைய பேலன்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னால டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டு 2500 போட்டோம் பர்டிகுலர்ஸ் காலத்தில். பியில் செக் டெபாசிட்டட் அமௌண்டிங் 10,000 நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க். செக் டெபாசிட் ஆயிடுச்சு, ஆனால் அது இன்னும் கிரெடிட் ஆகலை பேங்க்லன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கேஷ் புக்கில் டெபாசிட் ஆனாலே ரெசிப்ட் காலத்தில் தானே போடுவோம். அப்போது 10,000 rupees ரெசிப்ட் காலத்தில் டெபிட் பண்ணிட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாஸ்புக் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, ரெடியூஸ்டு வேல்யூ. அப்போது இதை லெஸ் காலத்தில் போயிட்டு செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 10,000 rupees அப்படின்னு லெஸ் காலத்தில் காமிச்சிடணும். சி பாயிண்டில் பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் 2000 ஒமிட்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை, அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நெட் பேங்கிங் மூலயமா 2000 rupees பேமெண்ட் ஆகிருக்கு. அதை எப்படி நம்ம பிஆர்எஸில் போடுவோம்னு பாருங்கள். இப்போ பாஸ்புக்கில் வித்ட்ராயல்ஸில் தானே பேமெண்ட் போட்டிருப்போம் 2000 rupees பேமெண்ட்டில். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ்டு வேல்யூ. அப்போ அது லெஸ் காலத்தில் போயிட்டு ஓவர் காஸ்டிங் பேமெண்ட் அப்படின்னு போட்டு 2000 rupees இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் 2500, லெஸ் காலத்தில் செக் டெபாசிட்டட் ஒரு 10,000, ஓவர் காஸ்டிங் ஒரு 2000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12,000 ஆகுது. 12,000லேருந்து 2,500 போச்சுன்னா 9,500 என்ன பேலன்ஸு, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இப்போது இதில் நெகட்டிவ், இதில் நோட்ஸ் பாருங்கள். ஈவன் தோ த பேலன்ஸ் அப்டைன்ட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ். ஏன்னா இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் கொடுத்ததுனால இதில் நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்தாலும் இது ஃபேவரபிள் பேலன்ஸாக தான் ட்ரீட் பண்ணணும், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.